உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பண்ருட்டியில் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றச் சென்ற அதிகாரிகளிடம் இடத்திற்கு உரிமை கொண்டாடி அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அச்சுறுத்தலுக்கு பயந்து பணிகளை பாதியிலேயே விட்டுவிட்டு அதிகாரிகள் தெரித்து ஓடியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள பூங்கோணம் கம்பன் நகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்தாண்டு அப்பகுதி மக்கள் கோரிக்கையை ஏற்று அரசு சார்பில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் 70% நடைபெற்று வந்த நிலையில் ஏல்லின்புரம் முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் செல்வமணி என்பவர் கையில் ஆவணங்களுடன் குறிப்பிட்ட இடம் எனக்கு சொந்தமானது என பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு இச்சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் மனு அளித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டதில் பிரச்சினைக்குரிய இடம் பூங்கோணம் பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் அவருக்கு சொந்தமான இடத்தை ஊராட்சியை மேம்படுத்த சாலை வசதிக்காக 1993ஆம் ஆண்டு வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கிரயம் செய்து ஒப்படைத்ததாகவும் அதற்கு முன்பு ராமலிங்கம் 1992ஆம் ஆண்டு மணி ஆசாரிக்கு 30 அடி ரோட்டை சக்குபந்தியாக காட்டியதாகவும் இதைத் தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு ஏல்லின்புரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அதிமுகவை சேர்ந்து செல்வமணிக்கு அந்த இடத்தை ராமலிங்கம் கிரயம் செய்து கொடுக்கப்பட்டதாக அதிகாரிகளின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த ஆவணங்களின் வழிமுறைகள் தவறாக இருப்பதால் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் செல்வமணியிடம் உள்ள பத்திரம் செல்லாது என்றும் பிரச்சினைக்குரிய இடம் அரசுக்கு சொந்தமான இடம் என அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்திடத்தில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபடும் போதெல்லாம் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் செல்வமணி அதிகாரிகளை போலி ஆவணங்களுடன் அச்சுறுத்துவதால் பயந்து கொண்டு அதிகாரியில் பணியில் ஈடுபடுவதில்லை என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கம்பன் நகர் பகுதியை சேர்ந்த சமூகார்வலர் மரவாடி சிவா என்பவர் வழக்கு தொடர்ந்த நிலையில் பிரச்சினைக்குரிய இடத்தில் 15 நாட்களுக்குள் அதிகாரிகள் வடிகால் வாய்க்கால் அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் கம்பன் நகர் பகுதியில் உயர்நீதிமன்ற உத்தரவின் பெயரில் வடிகால் அமைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டபோது அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் செல்வமணி கையில் போலி ஆவணங்களுடன் இடத்திற்கு உரிமை கொண்டாடி அதிகாரிகளை அச்சுறுத்தியதால் அதிகாரிகள் பயந்து தெரித்து ஓடிவிட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உயர்நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் வகையில் அதிகாரிகள் நடந்து கொண்டது தங்களுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் அதிகாரிகளே உயர்நீதிமன்ற உத்தரவை அவமதிப்பது தங்களுக்கு வேதனையளிப்பதாக பூங்கோணம் கம்பன் நகர் பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் பூங்குணத்தில் சாலைகளை 250 அடி நீட்டுக்கு 30 அடி அகலம் சாலையை பஞ்சாயத்துக்கு வீடியோவுக்கும் ரீல்ஸ் பண்ணி கொடுத்து விட்டார்கள் 93இல். பிறகு 2007இல் எல்லன்போர்ட் பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் அந்த ரோட்டில் 7 அடி போலியாக பத்திரம் ரெடி பண்ணி கொண்டு எனக்கு சொந்தம் உள்ளது என்று பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால் எங்கள் ஊர் கம்பன் நகரில் 250 அடிக்கு 200 அடி வாய்க்கா போட்டுட்டாங்க. அந்த வாய்க்காவுக்கு மேலே 50 அடி வாய்க்கா போடாமல் வேலையை நிறுத்தி விட்டார்கள். எனக்கு சொந்தமாக இடம் உள்ளது என்று. இதை நான் பஞ்சாயத்திலையும் வீடியோ ஆபீஸ்லயும் தாசில்தாரிடம் பலமுறை கலெக்டரிடம் மனு கொடுத்து மனுவில் விசாரணை பண்ணதில் அது பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம், வீடியோவுக்கு சொந்தமான இடம், ரோடு தானம் கொடுக்கப்பட்டது. அந்த இடத்தை ஏன் நீ 7 அடி 2வது கரையை வாங்கினாய் என்று கேட்டதுக்கு சரியான பதில் இல்லை. அதனால் அந்த வாய்க்கா போடாமல் பல ஆண்டுகளாக நின்று கொண்டிருக்கிறது. வாய்க்கா மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி உள்ளே நின்று கொசு தொல்லை அதிகமாக உள்ளது. இதனால் நாங்கள் ஊர் ஜனங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஹைகோர்ட்டுக்கு சென்று மனு அளித்து அந்த மனுவை இது கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தமான இடம், இந்த இடத்தை ரோடு போட்டு வாய்க்கா போட்டு எங்களுக்கு 3 வார காலத்தில் பதில் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. அந்த கோர்ட் ஆர்வை வைத்து பிடிஓவும் தாசில்தாரும் நேராக வந்து வாய்க்கா எடுக்க வந்தார்கள். அப்போது செல்வமணி அதிமுகவின் உறுப்பினராக உள்ளதால் அதிமுக 20 வருஷம் கொஞ்சம் எல்லாம் பயப்படுறாங்க அதிகாரிகளாம். இப்ப இருக்கிற பிடிஓவும் தாசில்தாரும் இங்க வந்து வாய்க்கா எடுக்க முடியாத சூழ்நிலை, அவர்களை மிரட்டுகிறார். என்ன பண்ண முடியும், உங்களால் பண்ணுது, ஆனால் வாய்க்கா எடுக்க விட மாட்டேன், வெளியில போங்க என்று வழிகட்டாயமாக ஒரு அதிகாரியை கை நீட்டி பேசியும் போலீஸை தரக்குறைவா பேசியும் அவர் கட்சி பலத்தையும் அவர் பலத்தையும் வைத்து இங்க வாய்க்கா போட முடியாது என்று அவங்களை தரக்குறைவாக பேசி திருப்பி அணைத்து விட்டார். இதனால் அதிகாரிகளே இப்படி பயந்தால் நாங்கள் சாமானிய மக்கள் என்ன பண்ணுவது? இதுக்கு நல்ல முடிவு வேண்டும். 200 அடி நீட்டு வாய்க்கா போட்டு
50 அடி போடாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. இதை அதிகாரியும் முறையிட்டு கேட்டார்கள். நீங்கள் பண்ணுவது சரியில்லை சுப்பிரமணி, நீ தப்பான போலி மத்தத்தை வைத்து பெரும் பிரச்சனை உண்டாகிறாய், நீ நாளைக்கு சட்டப்படி ஏதாவது சந்திக்க நேரிடும் என்று அதிகாரிகள் சொல்வதற்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்க வேலை பார்த்து விடுவாயா என்று மிரட்டுகிறார் அதிகாரியை. அதனால் அதிகாரிகள் நமக்கு ஏன் தொல்லை என்று ஒதுங்கி போகிறார்கள். ஹைகோர்ட் ஆர்டரையும் மதிக்காமல் ஒரு சாதாரண ஒரு மனிதர் அதிமுக இருக்கிறவர் இந்த மாதிரி பண்ணால் நான் கிராமத்தில் எப்படி நாங்கள் உயிர் வாழ்வது, எப்படி குடும்பம் பண்ணுவது, இதுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று நாங்கள் ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.